அனுரவை கேலி செய்யும் யூடியூப் தளங்கள் அதிரடியாக களமிறங்கிய சிஐடி. வடக்கு கிழக்கில் கர்த்தால் வெளியான முக்கிய அறிவிப்பு. வாகன கொள்வனவில் 3வது இடத்தை பிடித்தது இலங்கை. மட்டக்களப்பு இளைஞன் மர்ம மரணம், நாட்டில் தொடரும் அவலம். குயின் ஆஃப் த இன்டர்நேஷனல் டூரிசம் பட்டத்தை வென்ற இலங்கை பெண் பெருமதியான திமிங்கல வாந்தி வைத்திருந்தவர் அதிரடியாக கைது. கொழும்பில் மீண்டும் ஆரம்பமான பேருந்து சேவை, மகிழ்ச்சியில் மக்கள். துருக்கியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், இடிந்து விழுந்த கட்டிடங்கள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் பல்வேறு கேலி பிரச்சாரங்கள் மற்றும் தவறான தகவல்கள் பரிமாறப்படுவது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். அதன்படி பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்புலனாய்வு துறையின் சிறப்பு குழு இந்த பிரச்சாரத்துடன் தொடர்புடைய யூடியூப் தளங்கள் மற்றும் சமூக ஊடக வலைதளங்களை கண்காணித்து வருகின்றது. இந்த அவதூறு பிரச்சாரங்களை உருவாக்க பல அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க ஆதரவாளர்களின் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இவ்வாறான அவதூறு பரப்பும் வகையில் செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் அதிகாரப்பூர்வ முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறான பொய்யான பிரச்சாரத்தால் ஜனாதிபதி அரசாங்கம் மற்றும் அமைச்சர்களின் நட்பெயருக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளது எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜெர்மனிக்கு சென்ற வேளையில் அவரின் புகைப்படங்கள் உருவமாற்றம் செய்யப்பட்டு கேலி செய்யும் வகையில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் நிலை கொண்டுள்ள ராணுவ பிரசன்னத்திற்கு எதிராக வருகின்ற 15ஆம் திகதி வடக்கு கிழக்கு தழுவி முன்னெடுக்கப்பட உள்ள பாரிய கடையடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் கோரியுள்ளார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்திலிருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் சனிக்கிழமை மீட்கப்பட்டுள்ளது. குளத்திற்கு அருகிலுள்ள ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினர் அப்பகுதி இளைஞர்களை ராணுவ முகாமிற்குள் அழைத்து தாக்கியுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரை குளத்தில் ராணுவத்தினர் வீசியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு கிழக்கில் ராணுவத்தினர் தொடர்ந்து நிலை கொண்டிருப்பதால் தான் அவ்வாறான அசம்பாவிதங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. எனவே வடக்கு கிழக்கில் காணப்படும் ராணுவ பிரசன்னத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவி பாரிய கடையடைப்பு போராட்டத்தை 15ஆம் தேதி நடத்த உள்ளோம். கடையடைப்பு போராட்டத்தினால் வர்த்தகர்களுக்கு பெருமளவான நஷ்டங்கள் ஏற்படும், மக்களின் இயல்பு வாழ்வு பாதிக்கப்படும். இருந்தாலும் நாம் ராணுவ பிரசன்னத்தினால் தொடர்ந்தும் பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருவதனால் அதற்கு எதிராக அன்றைய தினம் முன்னெடுக்கப்படும் கடையடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். வாகன கொள்வனவில் உலகில் 3வது அதிக விலை கொண்ட நாடாக இலங்கை தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. உலக வங்கியின் வாகன விலைநிலை குறியீட்டின்படி 2021ஆம் ஆண்டில் இந்த குறியீட்டில் இலங்கையின் மதிப்பெண் 175 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வாகன விலைகள் உலகளாவிய சராசரி அளவுகோலான 100ஐ விட இலங்கையில் விலை 1.75 மடங்கு அதிகமாகும். இதில் சிங்கப்பூர் மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகள் முதல் 2 இடங்களில் உள்ள நிலையில் இலங்கை 3வதாக உள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு சவுக்கடி பகுதியின் சவுக்கு தோட்டத்திலிருந்து இளைஞன் ஒருவரது சடலம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு சவுக்கடி பகுதியில் கடற்கரையை அண்மித்ததாக உள்ள சவுக்கு தோட்ட பகுதிகள் இளைஞர் ஒருவரின் சடலம் பிரதேச மக்களால் அவதானிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் அங்கு அனாதரவாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சடலமாக அடையாளம் காணப்பட்ட இளைஞன் செங்கலடி பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது. இளைஞனின் மரணம் கொலையா தற்கொலையா என தெரியவராத நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான மிஸ் டூரிசம் யூனிவர்ஸ் போட்டியில் குயின் ஆஃப் த இன்டர்நேஷனல் டூரிசம் பட்டத்தை வென்ற ஆதித்யா வெளிவத்து இன்று நாடு திரும்பியுள்ளார். ஆதித்யா வெளிவத்து தாய்லாந்தின் பேங்காக் நகரத்திலிருந்து இன்றைய தினம் அதிகாலை 12:20 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற மிஸ் டூரிசம் யூனிவர்ஸ் போட்டியில் 17 நாடுகளைச் சேர்ந்த 17 அழகிகள் பங்கு பெற்றிருந்தனர். மிஸ் டூரிசம் யூனிவர்ஸ் போட்டியின் இறுதிச் சுற்றானது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பிலிப்பைன்ஸில் உள்ள மணிலா நகரத்தில் நடைபெற்றது.
இந்த போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஆதித்யா வெளிவத என்னும் பெண் பங்கு பெற்றிருந்தார். ஆதித்யா வெளிவத மிஸ் டூரிசம் யூனிவர்ஸ் போட்டியில் குயின் ஆஃப் த இன்டர்நேஷனல் டூரிசம் பட்டத்தை வென்று இலங்கைக்கு பெருமை சேர்த்துள்ளார். பெருந்தொகை பெறுமதியான அம்பர் தொகையை வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் திவலப்பட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திவலப்பட்டிய போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் திவலப்பட்டிய நீர்கொழும்பு வீதியில் உள்ள போமுகமன பகுதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரின் வசமிருந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 200 கிராம் அம்பர் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன் பெறுமதி 50 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமாக இருக்கும் என போலீசார் தெரிவித்தனர். கைதான சந்தேக நபர் வத்துருக்கம கிருந்திவெல்ல பகுதியைச் சேர்ந்த 44 வயதானவர் என தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பாக திவலப்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நீண்ட கோரிக்கையின் பின்னர் கொழும்பில் இன்று முதல் 155ஆம் இலக்க பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை பயணிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்குழி தொடக்கம் சொய்சாபுர வரை செல்லும் 155ஆம் இலக்க பஸ் சேவை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ஆலோக கருணாரட்ன தலைமையில் வடகொழும்பு நகரசபை உறுப்பினர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதனை அடுத்து குறித்த பஸ் சேவை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால தேவையாகவும் கோரிக்கையாகவும் இருந்து வந்த வடகொழும்பின் பிரதான மார்க்கங்களில் செல்லும் 155ஆம் இலக்க பஸ் சேவை சில ஆண்டுகளுக்கு முன்னர் நிறுத்தப்பட்டது. வடகொழும்பு நகரசபை உறுப்பினர் ஏனைய நகரசபை உறுப்பினர்களின் தீவிர முயற்சியால் ஒரு சில பஸ்கள் அப்பகுதியில் இயக்கப்பட்டன. எனினும் போக்குவரத்து தொடர்பில் பொதுமக்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய மாநகர சபை அமர்வுகள் மற்றும் பிற அபிவிருத்தி கூட்டங்களில் தொடர்ச்சியாக 155ஆம் இலக்க பஸ் சேவையின் அவசியத்தையும் தெளிவுபடுத்தியிருந்தனர். இதன் பயனாக இன்று திங்கட்கிழமை காலை 5:30 மணி முதல் 155 பஸ் சேவையானது மட்டக்குழி தொடக்கம் நகர மண்டபம் வரை மீண்டும் சேவையில் இணைக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். 6.1 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. மேற்கு துருக்கியில் 11 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இஸ்தான்புல், இஸ்மீர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் காரணமாக என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது என்பது குறித்த விவரங்கள் இன்னும் தெரியவில்லை. பலிகேஷியன் மாகாணத்தில் பல கட்டடங்கள் இடிந்து விழுந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன.